தொழிலதிபர். உங்கள் நேம்? இந்திய பணக்காரர்களுடைய ஒரு வீடியோ எடுக்கிறியாம்மா? எடுத்துட்டு இந்திய பணக்காரர்களே அவர் இருக்கார். அவர்கிட்ட கேட்டிருக்காங்க, அவருக்கு மேலே அம்பானி இருக்கார். அப்போ அவர்கிட்ட கேட்டிருக்காங்க, நீங்கள் வந்து பெரிய தொழிலதிபர் அம்பானியை விட ஏன் நீங்கள் அதுக்கு மேலே வரலை அப்படின்னு ஒரு கேள்வி அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. எனக்கு இது போதும்னு அவர் இல்லை, அவர் என்ன சொன்னால், அவர் செய்கிறது வர்த்தகம், நான் செய்கிறது தொழில். அதனால் ரெண்டுக்கும் நிறைய வேறுபாடு. அது எப்படின்னு சொன்னால், இந்த வர்த்தகம் சொல்வது என்னென்னா வாங்கி விற்கிறது. ரெண்டாவது பரிதாபம் பச்சாதாபம் கிடையாது. மக்களை பற்றின கவலையெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு நோக்கம்லாம் வந்து ஃபேன்லாம் வருதுன்னா உஷா ஃபேனு அந்த ஃபேன் அதெல்லாம் ஒரு இடத்துல தயார் பண்ணுறாங்க. இவங்க பேர் கொடுத்து அதை அந்த பேரை ஒரு பிராண்டை மட்டும் கொடுப்பாங்க. அதை ஒட்டிட்டு இங்கே வந்துடுது. இதே மாதிரி மருந்தும் அப்படிதான். அங்கே மத்திய பிரதேசத்தில் மகாராஷ்டிரா அங்கே தான் மருந்து தயாரிக்கிறாங்க. இவங்க வந்து ஃபார்மாசிட்டிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க பேரோட அட்ரஸோட கொடுப்பாங்க. கீழே மிடில் எழுத்தில் மேனுஃபேக்சர்னு போடுவாங்க. இதுக்கு பேர் தான் வர்த்தகம். வர்த்தகம்னா வாங்கி விற்கிறது வர்த்தகம். தயார் பண்ணியே விற்கிறது பேர் தொழில். இப்போ இண்டஸ்ட்ரியலிஸ்ட்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு 10 மிஷின் இருக்கணும். அது அப்புறம் இந்த சக்கரை மில்லுலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து தொழிலாளர்களை வேலை செய்வாங்க. தொழில் செய்கிறவன் தொழிலாளர்களுடைய தலைவன் தான் தொழில். அப்போ இவர் என்ன சொல்கிறேன், அவன் சாதாரண அவங்க எப்போவும் பெருமைப்பட மாட்டார். நான் சாதாரண ஆள், அதனால் நான் தொழில் செய்கிறேன் தெரிஞ்சவங்களாக தான் புரியப்படுவார். தொழிலில் அதான் கிடையாது. அம்பானி கற்று கேட்டால் என்னமோ கடையில் போய் வாங்கி என்கிட்டலாம் வந்து கேட்கல. அவன் என்ன பண்ணால் அதை விட சிறப்பாயிடும். அதை வர்த்தகத்துக்கு தொழில் ஒரு வேறுபாடு என்னென்னா இதுதான். பச்சாதாபம் பார்க்காம வாங்கி இருக்கிறது. அவங்க இது மாதிரி பண்ணிவிட்டு பெரிய கோடீஸ்வரன் ஆகிடுறாங்க. இல்லைன்னா அந்த கான்ட்ராக்ட் இருக்கிறது மத்திய அரசாங்கத்தில் அது இருக்கிறது அப்படி போயிடும். இவர் செஞ்சது வந்து தொழில். கார் வெளியிட்டார் 1 லட்ச ரூபாய் இல்லை. அது சரியாக ஓடுது. மக்களுக்காக வச்சா எல்லாரும் கார் வைக்கணுங்க. ஒரு 7 ஜனங்க கார் வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் பண்ணாரு. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த கார். ஆனால் அது இனிமேல் தெரியல ஈகோ ப்ராப்ளத்தினால அது வாங்கலாம். அது கவனிச்சிக்கலாம் நீங்கள். அதாவது என்னடா 1 லட்ச ரூபா கார் வச்சுக்கலாம், 2 லட்ச ரூபா வாங்கலாம் நிறைய. அது ஒரு காரணம். இந்த காலத்தில் வந்து இந்த ஈகோங்கிறது இப்போதைக்கு ரத்தன் டாட்டா வந்து நிறைய ஒரு நல்லவர். அவர் இப்போ தான் அதை பிரச்சனை வரும். அவரை பற்றி இறந்த பிறகு தான் வருது. பொதுவாக எனக்கு சொல்லுவாங்க, சொல்ல மாட்டான். இறந்த பிறகு வண்டி வண்டியாக சொல்லுவாங்க. அது மாதிரி எங்கே போனாலும் ரத்தன் டாட்டா பற்றி புகழ்ந்து சொல்கிறாங்க. அந்த ஐயா கூட சொன்னார் அவரை பற்றி. அது மாதிரியான இது இப்போதைக்கு நன்றி பேச அழைத்தது. அவர் மீண்டும் இன்னும் பேசுவோம்.